Good afternoon, guys. Today we are going to discuss about determinants of exchange rates. In that, determinants means the factors that determine the exchange rates. Enala factors அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have few factors. We have 8 factors here. In that, first one is differentials in inflation. Okay, so inflation and exchange rates are inversely proportional அப்படின்னு சொல்றாங்க. Inversely relate ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Inverseனாலே ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகிரும். ஸோ தட் இஸ் அ ரீசன். A country with a consistently lower inflation rare exhibits a rising currency value as its purchasing power increases relative to the other currencies. Okay, so inflation increase ஆகிறதுனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிரும், பர்ச்சேசிங் பவர் வந்து டிக்ரீஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வை both are inversely related. Okay, that is the first point. And coming to the second one, differentials in interest rates. So interest rates வந்து differentialsனாலையும் இந்த exchange rates வந்து differ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a high degree of correlation between interest rates, inflation and exchange rates. So இந்த interest rate, inflation, exchange rates வந்து ரொம்பவே ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேனிப்புலேட் இன் த சென்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி இந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அட்ராக்ட் ஃபாரின் கேபிட்டல். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ், நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நம்ம ஊரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபாரின் கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூட ரைஸ் ஆகும். ஓகேவா? அது வந்து வைஸ் வர்ஸா. இந்த சேம் வே என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபாரினர்ஸ் வந்து லைக் they will decrease in investing their capital, automatically exchange rate வந்து decrease ஆகும். So that is about differentials in interest rate. And coming to the current account deficits. So ரொம்பவே account deficits அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் பற்றாக்குறையினால கூட the country resorts to borrowing capital from foreign sources to make up the deficit. So excess demand for foreign currency lowers a country's exchange rate. ஸோ ரொம்பவே கடன் இருக்குது, நம்ம கண்ட்ரிலே காசு எதுவும் இல்லை, அதனால் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம வந்து வேறு கண்ட்ரிஸ் வந்து கேபிட்டல் அண்ட் வந்து கடனை வந்து லைக் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு we will start borrowing from other countries. இதனால கூட வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பப்ளிக் டெப்ட். ஸோ பப்ளிக் டெப்ட் ஆர் டிரைவிங் அவுட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பிகாஸ் இட் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். ஸோ அகெயின் பப்ளிக் டெப்ட் வந்து பப்ளிக் வந்து நிறைய வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய கடனில் இருக்குது அப்படின்னா இந்த சேம் வே always debt வந்து it leads to decrease in exchange rates. Okay, remember that. And coming to terms of trade, a country's terms of trade also determines the exchange rate. If the price of a country's exports rises by a greater rate than that of imports, its terms of trade will improve அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்மளோட எக்ஸ்போர்ட் ரேட்ஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்கணும் அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து அதிகமாக வந்து எப்போ இன்கம் வரும் நம்மளுக்கு, நம்ம கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்கம் நிறையா வரும். இம்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு செலவு தான் இருக்கும். ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன, எக்ஸ்போர்ட் ஷுட் பி கிரேட்டர் தேன் த இம்போர்ட். ஓகே, ஸோ தட் இஸ் அபவுட் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். அண்ட் கமிங் டு த சிக்ஸ்த் பாயிண்ட், political and economic stability. If a nation's political climate is stable and economic performance is good, its currency value will be appreciated by the attracting more foreign capital. நம்மளோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியும் பொலிட்டிக்கலாகவும் எக்கனாமிக்காகவும் நம்ம ஒரு கண்ட்ரி ஸ்டேபிளாக இருந்தது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா எல்லா ஃபாரினர்ஸும் வந்து they will show their interest in investing our country. அன்ஸ்டேபிளாக இருக்குது, நம்மளுக்கு எக்கானமியே வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. அன்ஸ்டேபிள் எக்கானமி வந்து என்னென்ன இண்டிகேட் பண்ணும்? Yeah, obviously a decrease in currency values, a decrease in production. So all these are the indicators of economic instability. So automatically என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ ரெசெஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் are low during the recession phase. This will டிக்ரீஸ் இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டல். ஸோ உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சைக்கிளில் படிச்சிருப்பீங்க ரெசெஷன் என்னென்னு. இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் என்ன ஆகும்னா எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிறனால இந்த இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் கேபிட்டலோட நம்ம கண்ட்ரிக்கு வர ஃபாரின் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆஸ் எ ரிசல்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரன்சி வில் பி டெப்ரிஷியேட்டட் அகெயின்ஸ்ட் அதர் கரன்சிஸ். ஓகே, ஸோ நம்ம கரன்சியோட வேல்யூ வந்து வேறு கண்ட்ரிஸோட கரன்சி வேல்யூட ரொம்பவே கம்மியாயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாருமே வந்து நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்க
வைக்க மாட்டாங்க. நம்ம கரன்சி வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது, ரீசனபிளாக இருந்தால் மட்டுமே ஃபாரின் கண்ட்ரிஸ் வில் ஷோ their interest in investing their capital here. So that is about recession. And coming to speculations, if a country's currency value is expected to rise, investors will demand more of the currency in order to make a profit in the near future. This results in appreciation of exchange rate. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரியோட கரன்சி ரேட் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா they will start investing in our country. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கரன்சி ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா they will gain some profit. Okay, so beside the above determinants, relative dominance in the global politicals and the power to announce economic sanctions, so the other countries also determine எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாத இந்த குளோபல் பாலிட்டிக்ஸ்னாலையும் அதர் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்னாலையும் லைக் வி ஆர் டிட்டர்மைனிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ குளோபல் பாலிட்டிக்கல்ஸ் அண்ட் டாமினன்ஸ் இந்த குளோபல் பாலிட்டிக்கல்ஸ் அண்ட் பவர் டு அனௌன்ஸ் த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ். ஸோ எந்த கண்ட்ரிக்கு வந்து இப்போ வந்து டேக்கன் எக்ஸாம்பிள் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா இஸ் டாமினன்ட் வென் கம்பேர்ட் டு ஆல் த கண்ட்ரிஸ். ஸோ தே ஹாவ் பவர் இன் டிசைடிங் அண்ட் டிட்டர்மைனிங் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ரொம்ப நிறையா இருக்கும் when compared to the other developing and underdeveloped countries. So this is about few factors of few determinants of exchange rates. Okay.